கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கண்மணியும் அவங்க ஃப்ரெண்டு தேன்மொழியும் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வராங்க. இங்கே கண்மணி ரொம்ப சந்தோஷமாக வரதை அவங்க அம்மா கவனிக்கிறாங்க. உடனே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. கண்மணி, எங்கே தான் கிளம்பி போன? நீ எங்கே போகிறன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆமாம், என்ன ரொம்ப சந்தோஷமாக வரீங்க? தேன்மொழி, கண்மணி உன்னை எங்கே கூப்பிட்டு போனா? என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா, உங்கள் பொண்ணு கண்மணியை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன். ஆனால் கண்மணிக்கு நிறைய திறமை இருக்குது, பெரிய புத்திசாலி. இன்னைக்கு யாருமே இடியாப்பம் வாங்கலைன்னு கண்மணி ரொம்ப மனசு வேதனைப்பட்டால. நான் கூட கண்மணி சொல் பேச்சை கேட்டு நிறைய வேலை செஞ்சு கொடுத்தேன்னு மனசு வேதனையோடு இருந்தேன். ஆனால் இப்போ எங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எங்கே போனீங்க? என்ன ஆச்சு? எப்படி இவ்வளோ பணம் கிடச்சிது? ஆமாம், நம்ம இடியாப்பம்லாம் என்ன எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இடியாப்பம்லாம் இல்லைம்மா, அங்கே கோயிலுக்கு தான் போனோம். அங்கே எல்லாருக்கும் சாப்பிட இடியாப்பத்தை கொடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது இடியாப்பம்னு சொல்லி எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, கண்மணி நினச்ச மாதிரியே இன்னைக்கு நல்ல வருமானம் கிடச்சிது. இன்னைக்கு செஞ்ச வேலையெல்லாம் தேவையில்லாத வேலை தான் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் கண்மணி யோசிச்சு இப்படிலாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்தாங்கம்மா, இந்த பணம் எல்லாமே உங்களுக்கு தான். உங்கள் பொண்ணு கண்மணிக்கு எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா அப்படின்னு தேன்மொழி ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. பரவாயில்லையே கண்மணி, யோசிச்சு இப்போ நல்லா பிஸ்னஸ் செய்யணும்னு நீ நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம். இங்கே வந்து தேன்மொழியும் என் பேச்சை கேட்டு இவ்வளோ இடியாப்பத்தையும் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் அப்படியே வீணாகக்கூடாதுல்ல, அதனால தாம்மா யோசிச்சு இப்படி ஒரு வேலை செஞ்சேன். நாளைக்கு இன்னும் 150 பேருக்கு வந்து இடியாப்பம் செய்யணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆமாம், யோசிக்காமல் இந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டேன். பெரிய ஆர்டர் வேறு எடுத்திருக்க. ஆனால் மாப்பிள்ளைக்கு தர வேண்டிய ஆர்டரை நமக்கு கொடுத்துருக்காங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. இப்படி இந்த பெரிய ஆர்டர் செய்கிறதால நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து அன்பு மாப்பிள்ளை கோவப்படுவார். அவங்க வீட்டில் எல்லாரும் நம்மளை பற்றி என்ன யோசிப்பாங்க? அதனால இந்த பெரிய ஆர்டரை நீ எடுத்து செய்ய வேண்டாம். வீட்டுக்கு வந்த சார்கிட்ட இப்போவே ஃபோன் பண்ணி பேசு. இந்த சாப்பாடு ஆர்டரை என்னால் செய்ய முடியாது, என்னை மன்னிச்சிருங்க சார்னு சொல்லிடு. அவ்வளவுதான். இனி நீ இடியாப்பம் கொடுக்க வெளியில் போகவும் வேண்டாம். குடும்பத்தை இத்தனை வருஷமாக நாங்கள் தானே பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இந்த வேலையை நாங்களே பார்த்துக்கிறோம், போதுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கண்மணியோட அம்மா. உடனே கண்மணியோட சித்தி, இங்கே உங்கள் அம்மா சொல்கிறது சரிதானே கண்மணி, நாங்களே பார்த்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போனால் அதுவே போதும். இந்த பெரிய ஆர்டர் எடுத்து செய்கிறதுனால அன்பு தம்பிக்கும் அன்போட பாட்டிக்கும் கண்டிப்பாக உன் மேலே இன்னும் கோவம் அதிகமாகும். அப்புறம் எப்படி தேடி வந்து உன்னை கூப்பிட்டு போவாங்க. அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருமான்னு எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க கண்மணி ரொம்ப கோவமாக. என்னுடைய வாழ்க்கையில் என்ன முடிவெடுக்கணும்னு நான் தானம்மா யோசிக்கணும். நானே தேடி போய் இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை வாங்கலை. என்ன தேடி வந்திருக்கு, என் திறமைக்காக இந்த ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சார் எனக்கு முன்பணம் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பெரிய ஆர்டரை செய்ய முடியும்னு அவங்க நினைக்கும்போது, நான் முடியாதுன்னு சொன்னால் அதெல்லாம் என்னால் பேசவே முடியாதுமா. நான் கண்டிப்பாக நல்லபடியாக முன்னேறி காட்டுவேன். எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது, உடனே இங்கே வந்து கண்மணி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தேன்மொழி ரொம்ப சந்தோஷமாக, கண்மணி, நான் தான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கல. உனக்கு நிறைய திறமை இருக்குது. இல்லைனா இன்னைக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும்போது இவ்வளோ இடியாப்பத்தையும் கொண்டு போய் கொடுத்து இப்போ நமக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னா உன்னுடைய திறமையால தான். எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு இங்கே வந்து கண்மணியோட ஃப்ரெண்டு தேன்மொழி கண்மணியை பாராட்டி பேசும்போது, கண்மணியோட சித்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இந்த பெரிய ஆர்டர் எடுத்து செய்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய வேலை பார்க்கணும். நீயும் அந்த சார்கிட்ட சரின்னு சொல்லிட்ட. ஆனால் இத்தனை பேருக்கு எப்படி வந்து நம்ம இடியாப்பத்தை கொடுக்க முடியும்? நிறைய வேலை செய்யணும். நம்மளால் இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, சித்தி, நான் இதெல்லாம் யோசிக்க மாட்டேன்னா என்ன? நம்மக்கிட்ட இப்போ பணம் இருக்குது, அதான் அந்த சார் பணம் கொடுத்துருக்காருல்ல. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயும் இங்கே நிறைய வேலை இருக்குது, எங்களுக்காக வந்து உதவி செய்யுங்கன்னு வர சொல்லுவோம். அவங்க செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல வருமானமும் கிடைக்கும். நம்ம எடுத்த இந்த பெரிய ஆர்டரை நல்லா செஞ்சு கொடுத்தோன்னா நமக்கு மாதம் மாதம் நினைக்கிறத விட, நம்ம யோசிக்கிறத விட நல்ல வருமானம் வரும். அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிஸ்னஸை நல்லபடியாக செய்ய வேண்டியதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வேலைக்காக நிறைய பேரை வர சொல்ல போறியா? அவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க தேன்மொழி. ஆமாம், அப்படிலாம் செஞ்சால் தான் இந்த வேலையை செய்ய முடியும். இந்த கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க கண்மணி. அதெல்லாம் சரிதான். ஆனால் இதுக்கு மேலே பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைச்சா என்ன செய்வ கண்மணின்னு கேட்க,
அப்படி பெரிய ஆர்டர் கிடைக்கும்போது பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து நம்பிக்கையாக பேசுகிறாங்க கண்மணி. இதை பார்த்துட்ருக்க தேன்மொழி சொல்கிறாங்க, பரவாயில்ல கண்மணி, உனக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்குது. பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னு தெளிவாக நீ யோசித்து ஒவ்வொரு வேலையும் செய்கிற. நான் தான் உன்னை பற்றி சரியாக யோசிக்காமல் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். எனக்கு கண்மணி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்கிற மாதிரியே நம்ம செய்யலாம். கண்டிப்பாக இதை விட பெரிய பெரிய ஆர்டர்லாம் நம்ம கண்மணிக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்னு தேன்மொழி ரொம்ப நம்பிக்கையாக விட்டு கொடுக்காம பேச கண்மணி சந்தோஷப்படுறாங்க. என் அம்மாவும் சித்தியும் என்னை புரிஞ்சுக்கல, இப்போ தான் எனக்கு நீ ஃப்ரெண்டாக கிடச்ச, ஆனால் என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு இங்கே கண்மணியும் தேன்மொழியும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. கண்மணிக்கு தான் இந்த சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அன்பு ரொம்ப கோவமாக இருக்காரு. அந்த சமயம் இங்கே சிவகாமி அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. என்ன அன்பு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? எப்படியாவது பேசி கண்மணியை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன்னு நான் எவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போனேன். ஆனால் இப்போ எதுக்கு கண்மணி நம்ம வீட்டுக்கு வரல? கண்மணி வந்தாதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். உனக்கு இதெல்லாம் புரியாதா? கண்மணியை பற்றி நான் உனக்கு எவ்வளோ பேசினேன், ஆனால் நீ என்ன எப்பயும் உங்கள் பாட்டி பேச்சை தான் கேட்பியான்னு கேட்கும்போது, அம்மா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் பிஸ்னஸை பற்றி மட்டும்தாம்மா யோசிக்க முடியும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் கண்மணியை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் கண்மணியால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய சாப்பாடு ஆர்டர் இப்போ நமக்கு கிடைக்கலம்மா. அங்கே வந்து அந்த சார் தெளிவாக பேசிட்டு போயிட்டாரு. நமக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருந்தா எவ்வளோ வருமானம் வந்திருக்கும் தெரியுமா? ஆனால் கண்மணி வேணும்னே திட்டம் போட்டு இந்த ஆர்டர் கிடைக்கணுன்றதுக்காக அந்த சார்கிட்ட பேசி அந்த ஆர்டரை வாங்கிட்டா. அப்புறம் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் எனக்கும் கண்மணி மேலே கோவம் இருக்காதா என்ன? இப்போவும் கண்மணிக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா? வேண்டாமா? பிஸ்னஸ் செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும்னு கண்மணி யோசிக்கிறாளே தவிர தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சிருந்தா இந்த ஆர்டர் எடுத்திருக்க மாட்டாமா? வேண்டாம், கண்மணியை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாட்டி வராங்க. என்ன, உனக்கு வேறு வேலை இல்லையா? எப்போ பார்த்தாலும் கண்மணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு சிவகாமி கிட்ட கேட்கும்போது சிவகாமி சொல்கிறாங்க, இல்லை, என்ன இருந்தாலும் அன்போட வாழ்க்கை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும். ஆமாம் அன்பு, என்னாச்சு? அந்த சார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஆர்டர் நமக்கு கிடைக்காது பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, நம்ம தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்கிறோன்னு நீ தான் வந்து அவர்கிட்ட பேசினல்ல, அப்புறம் என்னாச்சு? அந்த ஆர்டர் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக நம்ம க்ளவுட் கிச்சனுக்கு அந்த ஆர்டர் வந்து முக்கியமாக கிடைக்கணும். இத்தனை வருஷமாக நமக்கு தானே பெரிய பெரிய ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு அன்பு, தெளிவாக சொல்லு அப்படின்னு பாட்டி கேட்கும்போது உடனே இங்கே வந்து அன்பு நடந்த உண்மையே சொல்கிறாங்க. இப்போ தான் மேனேஜர் வந்து பேசிட்டு போனார், நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சாப்பாடு ஆர்டர் கண்மணிக்கு கிடச்சிருக்கு. கண்மணி இனி அந்த ஆர்டர் எடுத்து செய்வாங்கன்னு முன்பணமும் கொடுத்துட்டாங்களாம். இனி அந்த பெரிய ஆர்டர் நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அந்த சார்கிட்டேயும் பேச முடியாது. நான் ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. என்ன செய்ய பாட்டின்னு சொல்லும்போது, இத்தனை வருஷமாக நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் நமக்கு இந்த பெரிய ஆர்டர்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இப்போ கண்மணி தேவையில்லாமல் பிஸ்னஸில் தலையிட்டதால், கண்மணி செஞ்ச பிரச்சனையால் நமக்கு கிடைக்க இருந்த இந்த பெரிய ஆர்டர் நமக்கு கிடைக்கல. இதுலேயே புரியல, இன்னும் கண்மணியை நம்பிட்டு இருக்கியா? கண்மணி இந்த வீட்டுக்கு வரணும்னு உங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் வந்து நீ வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பாட்டிக்கு ரொம்பவே கோவம் வருது. இங்கே ராஜேஸ்வரி கிச்சன் வந்து க்ளவுட் கிச்சன் வந்து இத்தனை வருஷமாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே இல்லை. இங்கே அந்த சார் முன்னாடி நம்ம எல்லாரையும் தலகுனியை வச்சிட்டால கண்மணி. இதுக்காக தான் திட்டம் போட்டு ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா போல. என்னோட யோசனையால் தான் இந்த க்ளவுட் கிச்சனை ஆரம்பிச்சிங்கன்னு பேசும்போதே நம்ம கண்மணியை வந்து பேச விட்டுருக்கக்கூடாது. நம்ம சும்மா பொறுமையாக இருந்திருக்கக்கூடாது. எல்லாம் நம்ம தப்பு தான். கண்மணி என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் அன்னையிலேருந்து நம்ம பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கவே இல்லை. இதுக்கு தான் நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், யாரும் கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு. என்னை தலகுனியை வச்ச கண்மணி இன்றைக்கி பிஸ்னஸ்லேயும் நம்ம எல்லாரையும் தலகுனியை வச்சுட்டா. என்ன அன்பு, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா? இனி பிஸ்னஸில் எல்லாரும் அந்த சார் பேச்சை கேட்டுட்டு நமக்கு ஆர்டர் தர வேண்டான்னு முடிவெடுத்தா அப்புறம் இங்கே வந்து ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சன் நல்லபடியாக இந்த பிஸ்னஸ் நடக்கவே நடக்காது. அப்புறம் என்ன செய்கிறது? எல்லாரும் வீட்டில் தான் இருக்கணும். நம்ம கம்பெனி பக்கமே போக முடியாத நிலமை வரும். இப்படிலாம் நடக்கிறதுக்குள்ள அந்த கண்மணியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி கண்மணிக்கிட்ட என்ன பேசணும்? இந்த ஒரு ஆர்டர் கிடைக்கலன்ன உடனே இவ்வளோ கோவப்படுறீங்கல்ல, இனி பொறுப்பாக பிஸ்னஸை கவனமாக பார்த்து இன்னும் நமக்குன்னு நிறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கிற மாதிரி நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன் பாட்டி, கவலைப்படாமல் இருங்க பாட்டின்னு சொல்லும்போது, இப்போ கிடைக்க வேண்டிய ஆர்டரே கிடைக்கல, இனி பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு நீ வேணா நம்பலாம். ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. கண்டிப்பாக கண்மணிக்கிட்ட நான் பேசணும். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஆர்டர் தர முடியாது அப்படின்னு சொன்ன அந்த சார்கிட்ட பேசணும். அவரோட ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு போறியா?
அவரோட கம்பெனிக்கு என்னை கூப்பிட்டு போ, அவரை பார்த்து நான் பேசணும். இந்த ஆர்டர் கண்மணிக்கு கிடைக்கவே கூடாது, நமக்கு தான் கிடைக்கணும். நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். பேசி புரிய வச்சு இந்த ஆர்டரை மறுபடியும் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி பாட்டி முடியும்? நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? நமக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கணும் பேசி பார்க்குறாரு அன்பு. அன்பு, நீ என் பேச்சை மட்டும் கேளு. இத்தனை வருஷமாக பிஸ்னஸை நான் தானே பார்த்துக்கிறேன். உன்னுடைய பேச்சை நான் கேட்க முடியாதுன்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாமல் பாட்டி சொன்ன மாதிரியே அந்த சாரோட கம்பெனிக்கு அன்பு, பாட்டி எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. ஆனால் இங்கே கண்மணி நினச்ச மாதிரியே அங்கே நிறைய பேர் கண்மணி இங்கே பெரிய ஆர்டர் எடுத்ததுனால வேலை செய்கிறதுக்காக வராங்க. ஒவ்வொருத்தரும் இந்த ஆர்டருக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. கண்மணி இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னை நம்பி இத்தனை பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆர்டரை என்ன நம்பி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆர்டரை நான் ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அங்கே அந்த சார் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன கண்மணி, இன்றைக்கி நீங்கள் இடியாப்பம் கொண்டு வந்துடுவீங்கல்ல, நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சுருவீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் எந்த நம்பிக்கையில் இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுத்தீங்களோ அதே நம்பிக்கையில் நானும் பொறுப்பாக இந்த வேலையை நல்லபடியாக செய்வேன் சார். நீங்கள் சொன்ன நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் சரியாக உங்கள் கம்பெனிக்கு வந்துடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களாம்மா, என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சார்கிட்ட இந்த ஆர்டர் எடுத்து செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நானும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா? அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பணம் இல்லை, அவங்க நினைக்கிற மாதிரி வசதி இல்லைன்றதுனால தானே அங்கே அன்போட பாட்டி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க வேண்டியது இருக்குது. நம்மளும் பிஸ்னஸ் செஞ்சு நல்லா சம்பாதிச்சா அவங்க இப்படிலாம் பேசுவாங்களா, இல்லை கேள்வி கேட்பாங்களா? நம்ம இதெல்லாம் பொறுமையாக கேட்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னவோ சொல்கிற, பிஸ்னஸ் செய்யணும்னு அடம் பிடிக்கிற, ஆனால் அவங்க மனசு மாறவே மாட்டாங்க. நீ அன்பு வீட்டுக்கு மருமகளாக போகவே முடியாதுன்னு சொல்லும்போது, அங்கே மருமகளாக போகிறத விட பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறினா போதும்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க. முதல்ல பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. நான் இந்த ஆர்டரை சரியாக இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் பேசாதீங்கம்மா. நீங்கள் எல்லாரும் எனக்கு எப்பயுமே துணையாக இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும், எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு பேசும்போது, சரி கண்மணி, நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கணும், உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கண்மணியோட சித்தி ஆறுதலாக பேசுகிறாங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி. இங்கே அன்பு, பாட்டி எல்லாரும் அந்த சாரை பார்க்குறதுக்காக அவருடைய கம்பெனிக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த சார் எல்லார்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கும்போது அன்பு வரதை கவனிக்கிறாங்க. என்ன அன்பு, என்ன தேடி வந்திருக்கீங்க? அதான் உங்களுக்கு நான் அந்த ஆர்டரை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் சார் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே பாட்டி ரொம்ப கோவமாக, சார் எங்களுக்கு இத்தனை வருஷமாக பெரிய ஆர்டர் கொடுத்துட்டு இருந்த நீங்கள் எதுக்காக சார் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்கள் கேட்ட மாதிரியே நாங்களும் இடியாப்பம் செய்கிறதுக்கு இங்கே எல்லா ஏற்பாடையும் செய்யணும். நீங்கள் எதிர்பார்க்குற வேலையை நாங்கள் சரியாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சோம். அதுக்குள்ளே நீங்கள் கண்மணிக்கு இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, உடனே அந்த கம்பெனியோட ஓனர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. உங்களை தேடி பேசினேன். இந்த ஆர்டரை நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு தான் உங்களை வர வச்சேன். ஆனால் நீங்கள் நான் கண்மணியை பற்றி பேசினதுக்கப்புறமா யோசிக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு உடனே இந்த ஆர்டரை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ரொம்ப யோசிக்கிறத பார்த்த உடனே இந்த ஆர்டரை உங்களுக்கு தர வேண்டான்னு தோணுச்சு. அதான் கண்மணியை பார்த்து பேசி உடனே முன்பணத்தையும் கொடுத்துட்டேன். கண்மணி இன்னையிலேருந்து அந்த ஆர்டரை செய்கிறதா இருக்காங்க. அவங்க பொறுப்பாக அந்த வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்கள் மறுபடியும் ஏன் அந்த ஆர்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, கண்மணி தனியாக இருந்து இவ்வளோ பெரிய ஆர்டரை எப்படி செய்ய முடியும்? கண்மணியால் இந்த ஆர்டரை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கவே முடியாது. மறுபடியும் நீங்கள் எங்களை தேடி தான் சார் வரணும். அதுக்காக தான் கண்மணியை பற்றி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஆர்டர் கண்மணிக்கு கிடைக்கக்கூடாது. எங்களுக்காக தான் இந்த ஆர்டரை நீங்கள் தரணும். அதனால் நீங்கள் வேணும்னா கண்மணிக்கிட்ட பேசி இந்த ஆர்டரை தர முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் கம்பெனிக்கு இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கணும் சார். இத்தனை வருஷமாக நீங்கள் எங்களை நம்பி பெரிய பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. இப்போ இப்படி ஒரு முடிவெடுத்தா எங்கள் கம்பெனிக்கு நிறைய பிரச்சனை வரும். உங்களை மாதிரியே எல்லாரும் எங்களுக்கு ஆர்டர் தராமல் போயிடுவாங்க. இதனால் கம்பெனியை நாங்கள் நடத்த முடியாத ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கீங்க, ஆனால் இந்த கண்மணிக்கு போய் இந்த ஆர்டரை கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை சார். நீங்களே யோசிச்சு பாருங்கள். நாங்கள் இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர் உங்ககிட்ட நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். புரிஞ்சுக்கோங்க சார். எங்கள் பிஸ்னஸில் பிரச்சனை வரக்கூடாது சார் அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றி நான் யோசிக்க விரும்பலை. உங்கள் பிஸ்னஸில் பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களை நம்பி நான் இந்த ஆர்டரை கொடுக்கணும்னு நினச்சேன். செய்ய முடியாதுன்னு யோசிச்சிங்க. அதான் இந்த ஆர்டரை கண்மணிக்கிட்ட கொடுத்துட்டேன். மறுபடியும் கண்மணிக்கிட்ட பேசவும் முடியாது, இந்த ஆர்டரை உங்களுக்கு தரவும் முடியாது. கண்மணி மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன் சீக்கிரமாகவே கண்மணி
உங்களை விட பெரிய க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து கண்மணி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் இத்தனை வருஷமாக ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனை நடத்திட்டுருக்கீங்க. ஆனால் நான் கொடுக்குற இந்த ஆர்டரை செய்ய முடியாதுன்னு யோசிச்சிங்கல்ல, அப்போவே உங்கள் பிஸ்னஸில் நீங்களே பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. இதில் கண்மணிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்னாலேயும் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது, உதவி செய்யவும் முடியாது. இப்போ இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சார் எங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்போட பாட்டி. அதெல்லாம் யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. யாருக்கு நிறைய திறமை இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ கண்மணிக்கு தான் இந்த திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கிளம்பலாம் அன்பு. இனி இந்த ஆர்டரை பற்றி பேசவும் வேண்டாம். இந்த ஆர்டரை உங்களுக்கு என்னால் இனி தரவும் முடியாது. கண்மணி பொறுப்பாக ரொம்ப நம்பிக்கையாக இந்த ஆர்டரை செஞ்சு அவங்களுக்குன்னு நல்ல வருமானம் வரதான் போகுது. சீக்கிரமாகவே அவங்க புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க தான் போகிறாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இனி இந்த ஆர்டரை பற்றி பேச நீங்கள் என்னை பார்க்க வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டிக்கு இங்கே பதில் பேச முடியல. இங்கே அன்பு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு. அந்த சமயம் இங்கே தன்னுடைய ஆர்டரை நல்லபடியாக செய்கிறதுக்காக ரொம்ப சீக்கிரமாகவே அங்கே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே அந்த சாரை பார்க்குறதுக்காக அவங்க கம்பெனிக்கு கிளம்பி வராங்க. இங்கே தேன்மொழியும் இங்கே கண்மணியும். உடனே அந்த சார் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, நான் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க கண்மணி. கண்மணி ரொம்ப நேர்மையாக உண்மையாக அவங்க வேலையை பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த பெரிய ஆர்டரை கொடுத்தேன், வாங்க கண்மணி அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சரியாக இடியாப்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். இங்கே வேலை பார்க்குற எல்லாரும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நல்லா வேலை பார்க்கட்டும் சார் அப்படின்னு நம்பிக்கையாக பேச, பரவாயில்லையே, எப்படி தனியாக இந்த வேலையை செய்ய போகிறீங்கன்னு நானே யோசித்தேன். ஆனால் உங்கள் திறமையால் நல்லபடியாக நீங்கள் முன்னேறி வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அங்கே கொண்டு வந்த இடியாப்பத்தை அங்கே இருக்கிற வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபுக்குமே சாப்பிட கொடுக்குறாங்க. இன்னும் நான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார், நீங்களும் சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அது எப்படி நான் சாப்பிடாம இருப்பேன், நான் சாப்பிட்டதுலையே நீங்கள் கொண்டு வந்த இடியாப்பம் ரொம்ப ருசியாக இருந்ததுமா அப்படின்னு பெருமையாக பாராட்டி பேசும்போது இதெல்லாம் பார்த்துட்ருக்க அன்புக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் பாட்டி ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால பதில் பேச முடியாமல் பிஸ்னஸை நல்லபடியாக பார்க்கணுன்னு கண்மணி இப்படி ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு தலகுனிஞ்சு நிற்கிறாரு அன்பு. இங்கே தேன்மொழி சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஆஃபீஸ்க்கா, அது மட்டும் இல்லை இங்கே நம்ம சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்யும்போது இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு தான் நம்ம சாப்பாடெல்லாம் கொண்டு போக போகிறோன்னு தெரியாது. இப்போ தான் உன்னுடைய திறமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்மணி அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க தேன்மொழி. இங்கே அந்த சார்கிட்ட பேசிட்டு கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமாக கண்மணி அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் பாட்டி பார்த்துட்ருக்காங்க. இங்கே அன்பு சொல்கிறாங்க, பாட்டி நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லும்போது, இல்லை நான் கண்மணிக்கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல, கண்மணி எவ்வளோ சந்தோஷமாக வேலை கிடச்சிருக்கு, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஏன் கண்மணி க்ளவுட் கிச்சன்னு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு யோசிக்கிறாள்ல, நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக நம்ம செய்யக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு கண்மணி மட்டும் சந்தோஷமாக இருப்பாளா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி பேச வேண்டாம், நம்ம கிளம்பலான்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி கண்மணியை கூப்பிடுறாங்க. உடனே அங்கே வந்த பாட்டி, எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட கண்மணி கேட்க, என்ன வேலை செஞ்சுருக்க, உனக்கு இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கிறதுக்காக எங்களை தலைகுனிய வச்சிட்டல, இத்தனை வருஷமாக இந்த பெரிய கம்பெனிக்கு நாங்கள் தான் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருந்தோம், இந்த பெரிய ஆர்டர் எங்களுக்கு தான் கிடச்சிது, இப்போ நீ நல்ல பேர் வாங்கணும்னு பேசி இப்படி எங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்க விடாமல் செஞ்சுட்டல அப்படின்னு சொல்லும்போது, போதும், யார்கிட்டேயும் பேசி இந்த ஆர்டரை நான் வாங்கலை, இந்த ஆர்டர் எனக்கு தேடி வந்த ஆர்டர், என்னை புரிஞ்சுக்கிட்டு என் திறமைக்காக இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இந்த ஆர்டரை நீ செய்கிறன்னு நான் பார்க்க தானே போகிறேன்னு சொல்கிறாங்க பாட்டி. என்னுடைய வேலையை நேர்மையாக உண்மையாக செஞ்சிட்ருக்கேன், என் வேலையை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன், கண்மணி க்ளவுட் கிச்சன்னு அப்படின்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கலன்னு உடனே பொறாமையில் பேசாதீங்க, இப்போ நான் உங்கள் வீட்டு மருமக கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அன்புக்கு ரொம்ப கோபம் வருது. வேண்டாம் கண்மணி இப்படி பேசாத அப்படின்னு சொல்லும்போது, போதும் அன்பு, உங்கள் பாட்டி பேச்சை கேட்டதுனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு, எனக்கு தேடி வந்த இந்த பெரிய ஆர்டரை கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆர்டரை வேண்டான்னு சொல்லிடு, எங்களுக்கு கிடைக்காது இந்த ஆர்டர், உனக்கும் கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அதெப்படி, உங்களை மாதிரி என்னால் யோசிக்க முடியாது, எனக்கு கிடைச்ச வேலையை நேர்மையாக செஞ்சு முன்னேறுவேன், என்கிட்ட பணம் இல்லை வசதி இல்லைன்னு தானே தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வீங்க, எனக்கு அந்த வீட்டில் மதிப்பு மரியாதை கிடைக்கவே இல்லை, அதுக்கு காரணம் நீங்கள் தான், உங்கள் முன்னாடி நான் முன்னேறி காட்டுவேன், அதே மாதிரி எனக்கும் என்னுடைய பிஸ்னஸ்க்கும் என்னுடைய வேலைக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சா யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கண்மணி ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வரும்போது தேன்மொழி சொல்கிறாங்க, கண்மணி ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்கும்போது, பார்த்தல்ல
பாட்டி எப்படிலாம் பேசுனாங்கன்னு. இந்த பிஸ்னஸை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்காகவே இந்த பிஸ்னஸை நான் நல்லபடியாக செய்வேன். என்னுடைய திறமைக்காக கிடைச்ச இந்த வேலையை பொறுப்பாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு கண்மணி ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. உடனே கண்மணி முன்னாடி பதில் பேச முடியாமல் அன்பும் பாட்டியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. கண்மணி இப்படிலாம் பேசிட்டால, கண்மணி எப்படி இந்த வேலையை பொறுப்பாக செய்கிறா, நல்ல பேர் வாங்குறா. இதில் கண்மணி க்ளவுட் கிச்சன் வேறு ஆரம்பிக்க போகிறாளா, எப்படி இதெல்லாம் செய்கிறான்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு கண்மணி பேசின பேச்சால் கண்மணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க பாட்டி.